அந்த வெள்ளை கலரில் தெரியுது பாரு, அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த வெள்ளை கலரு மச்சமுனி மீன். தண்ணிக்கு அடியில் தெரியுது பாருங்கள், வெள்ளையாக போய்கிட்டே இருப்பார். ஆனால் அது வந்து மேலே வர்றது ரொம்ப ரேர் தான், தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம பார்க்கணுன்னு நினச்சாலும் அதுவாக காட்சி கொடுத்தா மட்டும் தான் பார்க்க முடியும். உள்ளே போயிடுச்சு. இங்கே வந்து விநாயகருடைய கோவில், அப்புறம் முருகன், காசி விஸ்வநாதர், அம்பாள் அவங்களுக்கு வந்து ஒரு அக்னிகுண்டம். இது வந்து திருப்பரங்குன்றம் நம்ம முருகன். அந்த தேதி பாருங்கள், வெள்ளை கலரில் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு வந்து அது மேலே வந்து காட்சி கொடுக்க மாட்டோம், உள்ளேயே தான் இருக்கான். இது கோவில் வந்து அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து பொறி போடலாம். இது கோயிலுக்கு பின்னாடி, மறந்துடாங்க. இங்கே வர்றவங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிருங்க. இது வந்து காசிக்கு அங்கே எழுதியிருக்கு, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை சார்ந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவில். காசிக்கு நிகரானது இச்சுனை. இத்தீர்த்தம் நக்கீரால் உருவாக்கப்பட்டது. நக்கீரர் இருக்கார்ல, அவரால் உருவாக்கப்பட்டது. இதில் மச்சமுனி மீனாக உள்ளார். நக்கீரர் மச்சமுனி, அந்த மீது தெரியும் பாருங்க மீன். அந்த மறந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, மச்சமுனி மீன். இதில் தான் வந்து அந்த மீன், அங்கே வெளியில் வந்து ஒரு குளம் இருக்கும், ஒரு சுனை, அங்கே கூட வந்து எங்களுக்கு அந்த மீன் தெரியல. ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு அந்த மீன் தெரிஞ்சு. ஆனால் வந்து இன்னும் வந்து வெளியில் வந்து நல்லா காட்சி கொடுக்கல. இதில் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னா, குரங்கு நிறையா இருக்குது. நம்ம எது கொண்டு வந்தாலும் தண்ணியோ இல்லை வந்து சாப்பிட்ற பொருளோ நீங்கள் பொறி வாங்கிட்டு வந்தாலுமே வந்து கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து பிடிங்கிருது, நம்ம கையில் இருக்க விட மாட்டேது. அது என்ன பண்ணும், அதுக்கு வந்து உணவு வேணும். மலை ஏறி வந்து கொடுக்குறதுக்கு இங்கே வந்து ஆள் இருக்காங்க, ஆனால் கம்மியாக தான் கொண்டு வருவாங்க. நம்மள மாதிரி ஆளுகளை கொண்டு வந்தால் தான் இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு. இந்த குரங்கு கிடையாது, இது வந்து மனிதர்கள். ஆனால் இருக்கிறவன் குரங்கு சேட்டை நிறையா பண்ணுவான். அவன் பேர் வந்து குரங்கு வாழ் மனிதன். எங்கே அந்த அப்போது பாருங்க, வெள்ளை கலரில் சூப்பராக இருக்குது. ஆனால் அது மேலே வரமாட்டேது. அந்த மீன் தான் வந்து மச்சமுடி, அந்த சித்தருடைய அவதாரம். கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 மீன் இருக்குது. அந்த மீன் எல்லாமே தண்ணிக்கு உள்ளதாக இருக்குது, வெளியில் வர மாட்டேது. வெளியிலனா தரையில் வராது, சரிங்களா? தண்ணிக்கு மேலே மற்ற மீன் வந்த மாதிரி இந்த மீன் வந்து வரமாட்டேங்குது. இதுதான் வந்து அந்த கோவில், காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பின்னாடி சைடில் ஒரு பாதை போகும். அந்த பாதையில் நீங்கள் வந்துடுங்க, காட்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், உடலில் வந்து வலு இருக்கணும், சாமி பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஏதாவது ஒரு விளாகில் வந்து நம்ம சந்திப்போம். ஓகே, பை பாய், see you. ஓம் நம சிவாயா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவருக்கு இறைவா போற்றி.